சிஏஏ கூடாது, வந்தே மாதரம் கூடாது, அப்புறம் நாம ஆதார இணைக்க வேண்டியது மாட்டவே மாட்டேன், செய்யவே கூடாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் செய்யற, ஜாதி வாரி கணக்கெடு நீ எடுக்காத நானும் நடத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான கலவை திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மைதானம் திண்டுக்கல் மைதானத்துல நீ அன்னதானமே நடத்தக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், ஏய் உன்னை விட தாண்டின உரிமை உனக்கு இருக்கு, நீ இங்க இருந்து மாறி போனோம், நீ அமெரிக்கால இருந்து ஐரோப்பால இருந்து நீ இங்க பிறக்கல, நீ அங்கே இருந்து வரல, இங்க இருந்து நீ தான். மீதிக்கெல்லாம் இவனை என்ன சொல்றானுங்க, நாங்க யாரு, நாங்க என்ன அமெரிக்கால இருந்து வந்தோமா, வாட்டிகன்ல இருந்து வந்தோமா, நீ இந்த மண்ணின் மைந்தன்னு கிளைம் பண்றல, அப்ப ஏன் இந்த மண்ணின் மரபை நீ எழுத்து போற, உன் கூட இருக்கிற உன் அங்காளி பங்காளிக்கு ஏன் எழுத்து போற? வெள்ளைக்காரன் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய நாட்டிற்கு இந்தியாவில் சுதந்திரம் கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் சுதந்திரம் கொடுத்தால் லண்டனில் இருந்தாவது சென்னை மாகாணத்தை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களுடைய தலைவர் தான், இவங்களுடைய ஸ்தாபன தலைவர் தான். வெள்ளைக்காரன் போயிட்டான்னா ஒரு குண்டூசி கூட நம்மளால தயாரிக்க முடியாது, நாம எல்லாத்துக்குமே அவனை சார்ந்துதான் இருக்கணும், நம்மளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு தமிழனையும் அறிவே இல்லை, தமிழெல்லாம் பிச்சைக்கார பைய, தமிழனுக்கெல்லாம் அறிவே இல்லாதவன் நான் தான், கன்னடியன் தலைவரா இருக்கேன், நான் தான் உங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ராமசாமி. அந்த பையலுக்கு 24-25 வயசு தான். உடனே அவனை என்ன சொல்றாங்க, அவர் வாய் பேச முடியாத பெண்ணிற்கு வாழ்வு கொடுத்துள்ளார், அப்பா அம்மா மேல ரொம்ப அன்பா இருப்பார். நாமெல்லாம் மட்டும் அப்பா அம்மாவை டெய்லி கட்டி வச்சு அடிக்கிறோமா, டெய்லி அவங்களுக்கு சூடு போடுறோமா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திமுகவின் சார் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆட்களை ஏற்றி செல்லும் அரசு பேருந்து, அண்ணாமலை கண்டனம். பினாமி பெயரில் PF அறக்கட்டளை வெளிநாட்டு வசூல் குறித்து விசாரணை. கந்தக்கோட்டத்தில் கந்த சஷ்டி பாட தடை, பக்தர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். பள்ளி கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம், முதல்வர் யோகி அறிவிப்பு. டெல்லி செங்கோட்டைக்கு அருகே கார் குண்டுவெடிப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் திருத்தப்பணி நாடு முழுக்க 10 மாநிலங்களில் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்திலும் நடக்குது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக போயிருக்கிறது. ஆனாலும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாக்காளர் திருத்த பணி இதை தடுத்து நிறுத்துவது தான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக பெரிய அளவு போராட்டம் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து 10 பேருந்துகள், அரசு பேருந்துகள், காசு கொடுத்துட்டு போற பயணிகளுக்கு கிடையாது, இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அவங்கள ஆட்களை எடுத்துட்டு போறாங்க. ஒரு வெள்ளந்தியா அந்த டிரைவர்கிட்ட கேட்கறாங்க, பாஜகவினர் தான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன், எங்க போறீங்க, ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துல இன்னும் ஆட்களை இழுத்துட்டு போறாங்க, அது ஏதோ போராட்டமாம்ல, SIR-ஆம்ல, அதுக்கு எங்களை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு அவர் வெள்ளந்தியா சொல்றாரு. மேபி ஸ்டாலின் அவர்கள் அவரே கூட வேலுமணி அனுப்பிச்ச ஆளான்னு சொல்லுவாரான்னு தெரியல. இந்த செய்தியை குறிப்பிட்டு அண்ணாமலை கண்டிச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பாஜகவிடம் பல வீடியோக்கள் இப்பொழுது சர்க்குலேட் ஆகுது. BLO-ஆகவே திமுகவுடைய மகளிர் அணி, IT விங் இவங்கெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அது இளம் சிங்கம் அண்ணாமலை அப்பப்போ கிளம்பி திமுகவை நம்ம ஊர் சைடில் கோட்டடின்னு சொல்லுவாங்க பாருங்க, கோட்டடி அடிக்கிறது, இந்த மாதிரி கோட்டடி அடிக்கிறார். இந்த கோட்டடி அடிச்சு கூட இந்த திமுக திருந்தல அப்படின்னா அது எப்பேற்பட்ட இந்த ஊழலில் ஊறி திளைத்து ஊழலுக்கு உற்சவம் நடத்தி ஊழலையே தன்னுடைய வழிபாட்டு முறையாகவும் வைத்துக்கொண்டு ஊழலையே தன்னுடைய வாழ்வியல் மரபாகவும் கொண்டுள்ளதுங்கிறது தான் இதோட ஒரு சாம்பிள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தே இருப்பது திமுகவும் அதிகார துஷ்பிரயோகம், சேராது இருப்பது திமுகவும் நாணயமும் இப்படின்னு நாம நவீன தர்மி மாதிரி கூட நம்ம இவங்களை எழுதலாம்.
அப்படி ஒரு கட்சி அதிகாரத்தை வந்து எல்லா மட்டங்கள்லயும் எப்பொழுதுமே துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்றது ரெலவெண்டா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. அதுக்கு நாமளும் பார்ட்டியா இருந்திருக்கோம். ஐயோ கொள்றாங்களே அப்படிங்கும்போது கருணாநிதி வந்து எப்படி வெளில வந்தாரு? ஜாமீன் அவர் போடல, அப்புறம் அந்த அம்மாவே விட்டாங்க. அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லா மட்டங்கள்லயும், ஜெயலலிதாவோட அரசியல் வெளிப்பாடுங்கிறது அது வந்து ஒரு குஷ்டரோகி மாதிரி. இப்ப நீ கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றியா இல்லையா? தயாநிதி மாறனை நான் கைது பண்ணுவேன், நீங்க கம்முன்னு இருக்கீங்களா இல்லையா? இது அந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல யாரா நல்லவன் அப்படின்னா கூரை மேல நின்று கொல்லிக்கட்டை சுத்துறவன் நல்லவன். அங்க பாரு அடி போர்ல நெருப்பு வச்சிருக்கான் பாரு, அவன் தான் நல்லவன். நான் அடி போர்ல நெருப்பு வச்சு அது மேல வரத்துக்கு லேட் ஆகும்ல, அந்த அடி போர்ல நெருப்பு வச்சு மொத்தமா காலி பண்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை. அது கோயம்புத்தூர்ல நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 1000வது முறையா இருந்திருக்கலாம். என்னுடைய அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன். செப்டம்பர் 23, 2007ஆம் ஆண்டு தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தாக்கப்பட்டது. அன்னைக்குதான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் கூட. விநாயகர் சதுர்த்திக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும்போது குட்டி கணேசன் தான் சொன்னான், டே இந்த மாதிரி கமலாலயத்தை நோக்கி வராங்க அப்படின்னு. நான் அவெல்லாம் போயிட்டோம். டாக்டர் தமிழிசை, அப்புறம் திருவல்லிக்கேணி புஷ்கலா அன்பு, அனு சந்திரமௌலி, நானு எல்லாம் முன்னாடி வரிசையில நின்றுட்டு இருந்தோம். பயங்கர தாக்குதல், கொடூர தாக்குதல். எனக்கு சட்டை கிழிஞ்சு, கையில ரத்தம், வேட்டி கிழிஞ்சது, என்னுடைய மகா அடித்து நொறுக்கப்பட்டது. அன்னைக்கு இந்த திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள், குண்டர்கள்னு தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திமுகவினர் வந்தார்கள். திமுகவினர் வந்தார்கள்னா திமுக குண்டர்கள் வந்தார்கள். அதாவது மீதி கட்சியில தான் ரவுடி இருப்பான், பிஜேபியில ரவுடி சேர்றானே அப்படிங்கும்போது நான் பல நேரங்கள்ல சொன்னதுதான். ஆமா, சரி நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியில ரவுடி சேரலாங்க, ரவுடி என்ற அந்த ஒரு டேக் இருந்தாதாங்க அது திமுக கழக உடன்பிறப்பு அப்படிங்கிறது. திமுக அன்றைக்கு அமைச்சராக இருந்த பருதி இளம்வழுதி முதல் என்னுடைய இனிய நண்பராக இருந்து இறைவனடி சேர்ந்து விட்ட பழக்கடை அன்பழகன் வரை இன்றைக்கும் அசோக் நகர் பகுதியில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோசுமணி என்கிற கோ சுப்பிரமணி, அவர் தான் கமலாலயம் கொடிக்கம்பத்தை வந்து ஆட்டி, அந்த வீடியோல பார்த்தா தெரியும், 123வது வட்ட கவுன்சிலர் இருந்தாரு. ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் கடைசியில உங்க பாஜகவிலே வந்து சேர்ந்துட்டாரு. சேப்பாக்கம் ராஜேந்திரன், பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. உள்ள பூந்து அடிச்சதுல அவருக்கும் ஒரு பெரும் பங்கு. அப்புறம் டிடிவிட்ட போயிட்டாரு அவரு. அந்த மாதிரி அந்த அன்னைக்கு வந்து இந்த திமுக குண்டர்கள்லாம் வந்த இது பாத்தீங்கன்னா பஸ்ல தான் வந்தாங்க. அது யாராவது ஆர்டிஐ போட்டா தகவல் கிடைக்குமா? இந்த பஸ்ஸுக்கு யாருங்க காசு கொடுத்தாங்க? திமுக காரங்க அத்தனையும் பிரைவேட் பஸ்ஸோ ஆம்னி பஸ்ஸோ கிடையாது, பல்லவன் டிரான்ஸ்போர்ட், இப்ப எம்டிசின்னு சொல்றமே, அதுலதான் வந்து ஏறி வந்தாங்க. அப்பதான் துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி இதெல்லாம் நியாயப்படுத்தி பேட்டி வேற கொடுத்தாங்க. அதோட இல்லாம நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை ஒழித்தே தீர்வோம். திமுக நல்லா கவனிச்சு பாருங்க, சிஏஏ கூடாது, வந்தே மாதரம் கூடாது, அப்புறம் நாம வந்து ஆதார இணைக்க வேண்டியது மாட்டவே மாட்டேன், செய்யவே கூடாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் செய்யற? ஜாதிவாரி கணக்கெடு நீ எடுக்காத, நானும் நடத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான கலவை திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திமுகவுடைய அவங்க வந்து இதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போறது. ஒரு விதத்துல நாம வந்து இதெல்லாம் ரசிச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓவரா ஆடுறவன் என்ன ஆவான்? ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறவங்க, நிதானமா இருக்கிறவனே தடுமாறி கீழே விழலாம். ஓவர் ஆட்டம் போட்டு இந்த பதவி வெறி தலைக்கு ஏறி செய்யக்கூடிய விஷயங்கள். அதுவும் பாருங்க, கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்கு. இந்த 10 ரூபா பாலாஜி, ஒரு பத்திரிகையாளர் நேற்றுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தார். கடையில போய் நான் வாங்கினேன், எவ்வளவுன்னு கேட்டேன், பாலாஜி அப்படின்னாரு அப்படின்னு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர். கன்ஃபியூஸ் ஆனது, அதான் 10 ரூபாங்கிறத நான் அப்படி சொன்னேன்பா அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு சராசரி மனிதன்கிட்ட போய் இது போய் சேர்ந்திருக்கு பாருங்க. இந்த 10 ரூபா பாலாஜி அப்படிங்கிற இந்த பாட்டில் பாலாஜி என்கின்ற 10 ரூபா பாலாஜி என்கிற 11.5க்கு மணல் அளிக்கலாம்னு சொல்ற ஈடிய பார்த்து கார்லயே உச்சா போன இந்த பாலாஜியோட வேலையா தான் இது இருக்கும். அவங்க வந்து இப்படி பணத்தை வாரி இறைச்சு, திருடின பணத்தெல்லாம், மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கே திரும்பி கொடுத்து, இது வந்து இல்லை இதுல எனக்கு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். கடந்த வாரம் தான் வந்து உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்னன்னா,
ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நம்ம ரெடி பண்ணோம். ஏன்னா கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அவங்க எவ்வளவு பர்மிஷன் வாங்கணும், எத்தனை பேர் கூடினால் என்ன, 5000 பேர் வந்தா எவ்வளவு, 10,000 பேர் எவ்வளவு பைசா டெபாசிட் பண்ணணும். இப்ப இதுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணிருப்பாங்களா? நீங்க அது அரசியல் கட்சிக்கு சொல்றீங்க, நீங்க சொல்றது அரசியல் கட்சிக்கு. அப்ப திமுக அது கொத்தடிமை கூடாரங்க, அது கொத்தடிமை கூடாரம், அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், நவீனமயமாக்கப்பட்ட ஜனநாயக போர்வையில் ஒளிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அது. அதனால அது இந்த கட்சிக்கு பொருந்தாது. எக்ஸம்டட். கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கும் அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜனநாயகமற்ற ஒரு கட்சி, வாரிசு அரசியலை முன்னிறுத்தக்கூடிய கட்சி, ஊழலுக்கு உற்சவம் நடத்தக்கூடிய கட்சி, ஊழலையே தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையாக கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து நாம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய ஃப்ராண்டல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் எஸ்டிபிஐ அப்படின்னு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் பிஎஃப்ஐ தடை பண்ணியிருக்காங்க, ஏன் இதை தடை செய்யலை அப்படின்னு தெரியல. இப்பொழுது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 67 கோடி ரூபாயை முடக்கியிருக்காங்க. என்னன்னா, இது எல்லாம் போலியான ட்ரஸ்ட்டுகளில் இதெல்லாம் டெபாசிட் ஆயிருந்திருக்கு. அதில் எஸ்டிபிஐலையும் கூட அந்த ட்ரஸ்ட்லையும் கூட அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் இப்பொழுது அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அதை இது பண்ணியிருக்காங்க. இன்னும் விசாரணை பெரிய அளவில் நீண்டு கொண்டு இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு செய்தியே முதல்ல ஏன் வெளியில வருது? இந்த தமிழ் ஊடகங்கள் பார்வையிலையும் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி, அதன் கூட்டணி கட்சிகள், இந்த திராவிட மாடலுக்கு கொத்தடிமையாக செயல்படக்கூடிய கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம் பண்ண கூட இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் ஆல் 67 கோடி ரூபாய், இந்த 67 கோடி ரூபாய் கூட நாங்க ஃப்ராடு பண்றதுக்கு, அதுவும் யாரு கேரளால 129 கோடி டிஃபரெண்ட். அது கேரளால உங்களுக்கு இன்னும் யூனிக்கா இருக்கும். ஏன்னா ஹவாலா கொடி கட்டி பறக்கிற இடம், கல்ஃப் கண்ட்ரியோட அவங்களுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கிற இடம். இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய பிசினஸ்ல மத்திய அரசு கண்ணுல விளக்கெண்ணெயை ஊற்றி இவ்வளவு தூரம் பார்க்கும் போதே இவ்வளவு அட்டுழியம்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியோ, அதுவும் நம்ம ராகுலார் அவருடைய நேஷனல் தத்தி இருக்கார் பாருங்க, ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய நாற்காலி காந்தின்னு தான் அவர் சொல்லணும். அந்த நாற்காலி காந்தி இருக்கார் பாருங்க, அவரோ இல்லைன்னா மூன்றாவது அணியை சேர்ந்தவங்க யாராவது வந்திருந்தா, ஒரு உறுதியான தலைமையற்ற ஒரு தலைவர் பிரதமராக இருந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைக்கவே நம்மளுக்கு கொடூரமா இருக்கு. நம்ம அடுத்த செய்தியில அந்த கொடூரங்கள்லாம் பார்க்க போறோம். ஆனா இந்த செய்திக்கும் அந்த செய்திக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. நீங்க தெகலாம் பாகவிலாம் எங்க இப்ப நெல்லை முபாரக் மாதிரி ஆளுங்க என்னையே அவங்க சர்வைலன்ஸ் எல்லாம் இருக்கான். நெல்லை முபாரக் மாதிரி ஆளுங்க நம்புறோம் இல்ல, உறுதியா இருக்கும், உறுதியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தை நான் ரொம்ப தீவிரமா இதை பிஜேபி ஒரு தீர்மானமா கூட கொண்டு வரணும். பிஎஃப்ஐ மட்டும் இல்ல, எஸ்டிபிஐயும் தடை செய்யப்படணும். ஏன் அப்படின்னா, இப்பொழுது இந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட போது பாஜக இந்து அமைப்பினருக்கு ஒரு 23 பேர் வீட்டில் பெட்ரோல் குண்டெல்லாம் வீசினாங்க. இதுல பெரும்பாலானவர்கள் எஸ்டிபி சார்ந்தவங்களும் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கே நாங்க தடை கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க அபிடவிட் சொன்னாங்க. காவல்துறை அந்த நேரத்துல இல்ல உங்க கோச்சுக்கிட்டாங்க, உங்களெல்லாம் கொண்டுடுவாங்க, அடிச்சிருவாங்க, கிள்ளிடுவாங்க. டேய், உங்க கையில இருக்கிற துப்பாக்கி பொம்மை துப்பாக்கி இல்ல, அவர் வடிவேல் போலீஸ் இல்ல, சிரிப்பு போலீஸ் இல்ல. இந்த அர்ஜுனும் வடிவேலும் ஒரு படத்துல இவனுக்கு எம்மா தாய் பாசம் பாத்தீங்களா, போய் அம்மா தானே கை விலங்க அவுத்து வானா ஏட்டையா வானா ஏட்டையான்னு அர்ஜுன் கதறுவாரு. அப்புறம் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு பார்த்தா அந்த கதவை திறந்தா வெட்ட வழியா இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் அந்த என்ன படம் அது, கிரின்னு நினைக்கிறேன், அது கிரி காமெடி மாதிரி தமிழக போலீஸும், அந்த போலீஸை சொல்லி குத்தம் கிடையாது. ஆனா இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு அதற்கான மனோதிடம் இல்லை. என்ன காரணம்னா, அவர் அந்த பாய்கள் எல்லாம் ஒரு மனிதர்களாகவோ அவர்கள் ஒரு உணர்வுள்ள ஒரு ஜென்மங்களாகவோ அவர் பார்க்கல. அவங்களெல்லாம் ஒரு ஓட்டிங் மிஷின், இவ்வளவு பாய் இருக்காங்க, எவ்வளவு ஓட்டு அப்படிங்கிற லெவல்ல தான் அவர் இருக்காரு. அதனாலதான் இப்பொழுது
அறிவு திருவிழான்னு ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்களா. அப்போ இது வந்து திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட்காரர்களையும் வச்சுட்டு அவர் சொல்றாரு, கருப்பு இருக்கிறது, நீலமும் சிவப்பும் சேரும் பொழுது காவிக்கு இங்கு இடமில்லை அப்படிங்கிறாரு. அப்பன்னா பச்சையை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டாரான்னு பலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேத்தி வந்து ஒரு மிக மூத்த பிரச்சார கொத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் துரைமுருகன்லேருந்து பல பேரை கோட் பண்ணி சொன்னார், நீங்க தனிப்பட்ட முறையில பேசி பாருங்க, நாம இஸ்லாமியர்களை ஏத்துக்கிறோம், அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது. இதை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வெறியர்கள் பல பேர் வந்து கதறுவான், ஏண்டா சொல்லேண்டா அப்படின்னு. துரைமுருகன் வந்து வெட்ட வெளியா பேசினாரு, அந்த குள்ளா போட்டவரை கூப்பிடுங்க, அப்பதான் நமக்கு அந்த அளவுக்கு அவங்களோட மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரம். ஈவேரா வந்து எப்படி ஜாதியை வெறி கொண்டு இருந்தாரு, நீ என்ன ஜாதி, மன்னியர், அப்ப நீயும் அந்த ஜாதி பேரை சொல்லி கொச்சையா சொல்லி சொன்னாருன்னு அந்த மாடுலேஷன்ல நீங்க பார்க்கலாம். அது வந்து பாராட்டுறாரா, எள்ளலா, கிண்டல் அடிக்கிறாரா அப்படின்னு. துரைமுருகனுக்கு வந்து பல்வேறு இது உண்டுன்னு வச்சுங்க. ஆனா இந்த ஜென்மங்கள்லாம் அரசியல் பிழைப்புக்காக ஒண்ணு பேசிட்டு வேற ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் இருக்காங்க. அதுல தமிழக முதல்வரும் விதிவிலக்கு அல்ல. ஆனா தமிழக முதல்வர் கையில ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கும் போது என்ஐஏக்கும் கோஆபரேட் செய்யணும். எக்கனாமிக்கல் அஃபென்ஸுக்கு இல்லாமல் அவர் வந்து அவங்களுக்கு தமிழக போலீஸுக்கு என்ன செய்தி வருதோ அதை வந்து இடிக்கும் என்ஐஏக்கும் கொடுத்து தமிழனையும் தமிழக எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வருக்கு இருக்கு. ஆனா அவர் இதெல்லாம் விட்டுட்டு அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ்ங்கிற பேர்ல அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டலிசத்தை நோக்கி போராடுறோங்கிற டவுட் இதை போன்ற செய்திகள் வாயிலாகவும் பல காமன் மேனுக்கும் எழுவது தவிர்க்க முடியாதாகி விடுகிறது. மதுரையில மிகப்பெரிய அளவில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்தியது. அப்பொழுது ஒரு தீர்மானமாகவே அவங்க பண்ணாங்க, என்னன்னா ஷஷ்டியின் போது ஒவ்வொரு ஷஷ்டியின் போது கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னு. எப்பொழுதுமே இந்து அமைப்பு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதை அப்படியே மறந்துட்டு போயிட மாட்டாங்க, தொடர்ச்சியாக அதை ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த முறையில் ஷஷ்டி நேற்று தேய்பிரை சஷ்டி, ஸோ அதில் வந்து கந்த சஷ்டி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஹெச்பி பாஜகவினர்லாம் சேர்ந்து கந்தக்கோட்டம், நம்ம கந்தக்கோட்டம், கந்தன் இருக்கும் இடம் கந்தக்கோட்டம், அந்த இடத்துல வேலையும் எடுத்து கொண்டு போய் வேலையும் அங்கே வச்சுட்டு நம்ம கந்த சஷ்டி பாடுவோம் அப்படின்னு சொல்லி, அவங்க முருக பக்தர்கள் தானே அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லையே அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு. இல்லை என்ன குத்துனா, சரியாக ஒரு 15 நாட்களுக்கு முன்பும் இதே போல் நீங்கள் கோயிலில் போய் பாடக்கூடாது. இப்போ என்னென்னா புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கோயிலில் கந்த சஷ்டி முணுமுணுக்கணுன்னா கூட நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈவோட்டை கேட்கணுங்க, அவர் பர்மிஷன் பண்ணால் வேணால் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களோடு விஹெச்பியுடைய வட தமிழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராமன்ஜி வந்து பெரிய அளவு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய வீடியோ கூட சமூக வலைதளங்கள் பெரிய அளவு பரவியதை பார்க்குறோம். இந்த இந்து விரோதத்தை எப்படி பார்க்குறீங்க? நடு ரோட்ல பாய்மாருங்க தொழுகை நடத்தலாம், அதை திராவிட மாடல் ஆட்சி தட்டி கேட்காது. அரசாங்க நிலத்துல, அதாவது கார்பரேஷனுக்கோ அல்லது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ சொந்தமான மைதானத்துல கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சுக்கலாம், அதை இந்த அரசாங்கம் தட்டி கேட்காது. அதே இடத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் அன்னதானம் நடத்தினா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப திண்டுக்கல்ல கொடுத்த தீர்ப்பை சொல்றீங்க, ஈஸ்டர் நடத்தினதுனால இனிமே நீங்க ரோட்ல வேணா நடத்தி. அவங்க என்ன சொல்றாங்க, பாய்மாருங்க என்ன சொல்றாங்க, நாங்க இங்க தொழுகை நடத்தியிருக்கோம், அதனால இது எங்க இடம். பாய் வந்து கார் இருக்கும்போது கூட அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு, நானே சில பாய்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பர்களுக்கு. ஆஸ்பத்திரி வாசல்லையோ நம்ம வீட்டுக்கு அருகாமையிலயோ கூட பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அப்ப அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிடுமா? ரயில்ல நமாஸ் பண்றாங்க, ரயில் சொந்தமாயிடுமா? அதனால இதை வந்து நம்மளை வந்து குதர்க்கவாதம் பேச வைக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். பாய் மாறுங்க கூட கிடையாது. அந்த மைதானம், திண்டுக்கல் மைதானத்துல நீ அன்னதானமே நடத்தக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், ஏய் உன்னை விட தாண்டின உரிமை அவனுக்கு இருக்கு, நீ இங்க இருந்து மாறி போனோம், நீ அமெரிக்கால இருந்து ஐரோப்பால இருந்து நீ இங்க வந்து பிறக்கல, நீ அங்க இருந்து வரல, இங்க இருந்து நீ தான். மீதிக்கெல்லாம் இவனை என்ன சொல்றானுங்க, நாங்க யாரு, நாங்க என்ன அமெரிக்கால இருந்து வந்தோமா, வாட்டிகன்ல இருந்து வந்தோமா, நீ இந்த மண்ணின் மைந்தன்னு கிளைம் பண்றல, அப்ப ஏன் இந்த மண்ணின் மரபை நீ எழுத்து போற, உன் கூட இருக்கிற உன் அங்காளி பங்காளிக்கு ஏன் எழுத்து போற? அது வந்து திண்டுக்கல்லையும் பொருந்தும், எறையூர்லயும் பொருந்தும், எல்லா ஊர்லயும் பொருந்தும். அதுவும் வந்து இவங்க வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கே போறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிறிஸ்துவ அடிப்படைவாதம்ங்கிறதும் கன்னியாகுமரி ஜில்லால ஒரு சாதாரண இந்துவா ஒருத்தன் வாழறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம், கஷ்டமான விஷயம். ஏன்னா 50% மேல அவங்க போயிட்டாங்க. கண்டக்டர் நேத்து பார்த்தோமே வழியில உள்ள எல்லாம் போகாது, 4 மாவடிக்காரனே சும்மா இருக்கான், உனக்கு என்னடா, அவனுக்கு வேணா போ, உனக்கு போகாது. பைபாஸ்ல இறங்கி நடந்து போ, குடும்பம் குட்டியோட போனா ஊர் உள்ள போக முடியாது, நீ பஸ்லயே ஏறாத. அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து பிரிவினைவாதம் எந்த அளவுக்கு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதுல இந்த செய்தியில நீங்க பாருங்க, அவங்க என்ன வேணா செய்யலாம். இஸ்லாமியர்கள் வந்து அறிவிப்பு இல்லாமையே கூட போராட்டம் நடத்தலாம், காவல்துறைக்கு தகவல் சொல்லாம போராட்டம் நடத்தலாம். அதுல வந்து ஒரு பாய் பையன் வந்து கோவில்ல வந்து பின்னாடி சாமிக்கு காமிச்சுக்கிட்டு அவன் தொழுகை நடத்தலாம். காலை நீட்டி சாமிக்கு காமிக்கலாம், பெட்டக்ஸ காமிக்கலாம். அவன் போதையில இருக்கான், அதனால என்ன வேணாலும். அது ஏன் போதையில இருக்கிறவன் ஏன் போய் சர்ச்சுக்குள்ள போய் எதுவும் செய்ய மாட்டான்? அண்ணாதுரை சிலையோ ராமசாமி சிலைக்கோ ஏன் போக மாட்டான்? அவன் ஏன் கோவில தேடி வரான்? அவன் கருணாநிதி சிலைக்காவது போயிருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் அறிவாலயத்துக்குள்ள போயாவது. அவனுக்கு மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதாவது பண்ணோம்ல, 4 போட்டோவை போட்டு உடைக்கிறது இல்ல. நீங்க வேணும்னே அப்படி பேசுறீங்க. அங்க அதே போல நிறைய பேர் இருப்பாங்கிறதுனால நீங்க அப்படி பேசுறீங்க. அவங்க வந்து பழப்புக்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க. இயல்பா இருக்கிறவங்க எல்லாம் ஏன் கோவிலுக்குள்ள மட்டும் வராங்க? இதே மாதிரி இன்னும் பல்வேறு இடங்கள்ல அவன் உண்டியில உடைச்சிட்டான் இல்லைங்க, அவன் போதையில இருந்தாங்க. சிறுவாச்சூர் மதுரை வேலையம்மன் எங்க கொள்ள தெய்வம் 3 தடவை சிலையோட 3 தடவை உடைச்சான். அவர் மனநிலை சரியில்லாதவர். கோபுரத்து மேல இருந்து பொம்மை இதுல சுதவேலை திருடைமருதூர்ல இல்லைங்க, அது காக்கா எல்லாம் உட்காந்து அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பொம்மை வீக் ஆயிடுச்சுங்க, அது வந்து இயல்பா விழுந்துடுச்சுங்க. இப்படியே எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்க. இது வந்து இந்துக்கள் பிரச்சனைன்னு சொன்னான். ஆனா என்னுடைய உரிமைக்கு என்ன சொல்றீங்க? நான் போய் கோவில்ல கந்தசஷ்டி கவசம் பாடணும்னா ஈவோட்ட பர்மிஷன் கேளு, பாடக்கூடாதுங்கிறதா இது எப்படி மாத்தி சொல்றாங்க. இதே ராமன்ஜி இது காஞ்சிபுரம் கந்தக்கோட்டம். இந்த காஞ்சிபுரம் கந்தக்கோட்டத்துல இதும்போது அந்த இது நடக்கும் சூரசமாரம், அந்த காலகட்டத்துல குன்றத்துல அது அன்னைக்கும் என்ன சொல்றாங்க, கோவில்ல நீ உள்ள போகாதன்றாங்க. இந்த நேத்திக்கு ராமன்ஜிய தேய்பிரை அஷ்டமியா சஷ்டியில நேத்தியா அவரை நீ போய் பாடாதேன்றாங்க. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பார்த்திருப்பீங்க, திருச்செந்தூர்ல ஒரு பெரிய வேலை ஒரு பக்தர் வரும்போது அழகு குட்டிட்டு வரும்போது நீ உள்ள போகாதேன்னு தடுக்கிறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் சாமி கும்பிட போனவன அடிச்சு வெளில தள்ளுறாங்க, கோவில்லயே அடிச்சு வெளில தள்ளுறாங்க. இப்ப முற்றோதல் இதுல திருநெல்வேலியில முற்றோதலுக்கு பெரும் பிரச்சனை பண்ணி இந்து முன்னணியை உள்ள போய் நுழைஞ்ச உடனே இல்லைங்க நம்ம ஆளுங்களே என்ன சொல்றாங்க, அது இல்லைங்க கோவில்ல அமைதி கிடையாதுங்களா, ஏண்டா இறைவனை எத்தையால ஆராதிக்கிறதுல உனக்கு எப்படா இது கிடும்? அப்ப கோவில் மணி அடிக்கிறது கூட தான் உனக்கு தொந்தரவா? எங்க ஊர் மணி பெரிய மணி ஓதுவார்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஓதுவார்னு இருந்து பாடும்போது உனக்கு அப்ப அது தொந்தரவா? கோவில்ல பஜனைகள் நடக்குதுங்க. நீங்க பெரிய கோவில் இங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச சென்னை பட்டணத்துல மட்டும்தான், மெட்ராஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி இல்லை. பல ஊர்கள்ல பஜனை நடக்குதுங்க. எல்லா சமுதாயத்துக்காரங்களும் இணைந்து பஜனை நடத்துறாங்க. அப்ப பஜனையே செய்யக்கூடாதா கோவில்ல? நீங்க கந்த சஷ்டி கவசம் பாடக்கூடாது. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்க? ஓதுவார ஒழிச்சிட்டீங்க, ஆல்மோஸ்ட் நாகஸ்வர வித்வானையும் ஒழிச்சிட்டீங்க நீங்க. இப்ப அடுத்தது என்னதான் பண்ணலான் இருக்கீங்க? அப்ப எழுப்புதல் கூட்டமா, இல்ல வெள்ளிக்கிழமை நமாசா? இவங்க வந்து இதோட வெளிப்பாடு பாருங்க. இப்ப 2 நாளா இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. பல்வேறு நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங்க அனுப்புறேன், தேவைன்னா இதோட நீங்க சேர்த்துங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வர்றதுனால கோவில் பணத்தை எப்படி சூறையாடுது பாருங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு தம்பதி பூஜை மரியாதை செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. 2500 ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 50,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. எத்தனை நாளைக்கு இதை செய்ய போறாங்கிறத எந்த சுற்றறிக்கையும் கிடையாது. முந்தா நாள் ராத்திரி 8 மணிக்கு திட்டக்குடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி கோவில்ல அந்த ஈஓ வந்து சோசியல் மீடியால ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நாளை காலை 7:30 மணிக்கு திட்டக்குடி வைத்தியநாத சாமி கோவிலில் அங்கு 70 வயதை கடந்த தம்பதிகளுக்கு, இந்து மத தம்பதிகளுக்கு மரியாதை செய்யப்படும், விருப்பம் உள்ளவர்கள் வாங்க. எதுல போடுறீங்க? சோசியல் மீடியால. எப்ப? முதல் நாள் ராத்திரி 8 மணிக்கு. நீங்க அப்படிதான் இல்ல, இதோட திருட்டுத்தனம் எங்க வருது பாருங்க.
இவங்க ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுவும் வந்து திமுகவுக்கு ப்ரோ திமுகவா இருக்கணும், இல்ல அவங்க ஒருவேளை திமுகவை எதிர்த்து இருக்கான்னு வச்சுங்க. என்னால என் உறவுல காமிக்க முடியும். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தரை திமுக எப்படி மெல்ல 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 பணத்தை கொடுத்து அவங்க பக்கம் இழுக்குதுன்னு என்னால சொல்ல முடியும். வறுமையில இருக்கக்கூடிய பக்திமான்களை இவங்க எப்படி டார்கெட் பண்றாங்க, ஆன்டி டிஎம்ஏகேயா இருக்கிறவங்களை கோவில் நிதியை பயன்படுத்தி எப்படி இழுக்கிறாங்கிறதுக்கு திட்டக்குடி வைத்தியநாத சாமி கோவில்ல ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்தது. அங்க வந்து ஒரு சிவனடியார் ராஜசேகர்னு நம்ம சாமி ஒருத்தர் இருக்கார், திட்டக்குடி சாமியின் மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் தான் அந்த கோவில் குளத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு கோவில் குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி மேல ஏறி ஒருத்தன் கக்கூஸ் போயிருக்கான். அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த குளத்தை சுத்தம் பண்ணி நீங்க அந்த கோவில் குளத்துல தண்ணி நிக்குதுன்னா அந்த ராஜசேகர் சாமி ஒரு காரணம். அவர் ஈஓட்ட கேட்கிறார், என்னையா அட்டுழியம் பண்றீங்க சார்? சோசியல் மீடியால போட்டுட்டோம் சார், நாங்க கோவில்ல தகவல் சொல்லிட்டோம் சார், இதுக்கு அரங்காவலத்தை பெர்மிஷன் வாங்கிட்டோம் சார், இதாவது சட்ட ரீதியா நாங்க எல்லாம் செஞ்சுட்டோன்றான். இதை வழக்க தொடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்பேஸே இல்லாம என்ன பண்றான், ஒரு நாள் 2 நாளைக்குள்ள இதை முடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற HRNCக்கு கீழே இருக்கக்கூடிய 35,000 கோவில்ல குறைஞ்சது ஒரு 15-20,000 கோவில் இது செய்யறாங்கன்னு வச்சுங்க. ஒரு கோவிலுக்கு 10 பேர், எத்தனை உங்களுக்கு ஆச்சு? 2 லட்சம் ஒரு நாளைக்கு. நான் சொல்றது இவங்க எப்படியும் ஒரு 4-5 நாள்ல ஒரு 10-20 லட்சம் குடும்பத்தை டார்கெட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதாவது தேர்தல் நேரத்துல லஞ்சம் கொடுக்கறது இல்லாம கோவில் நிதியை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து, நான் கொடுக்க வேணான்னு சொல்ல, நீங்க டிசர்விங் கேஸ கொடு. ஊர்ல எத்தனையோ பேர் மாலை கட்டிட்டு சாமிக்கு போய் தினசரி மாலை கட்டி போடுறவங்களை தெரியுங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை பார்த்தாடா இந்து விரோதின்னு சொல்றீங்க, கோயிலுக்கு வரவன்ட்டே காசு கொடுத்தவனு எங்களுக்கு ஓட்டு போடுறோம். கோவில் பணத்துல இருந்து கொடுத்து வெள்ளப்பிள்ளையார கிள்ளி வெள்ளப்பிள்ளையாருக்கே நிவேத்தியம் பண்ணான் அப்படிங்கிற கதையா கோவில் பணத்தை எடுத்து இப்படி செய்யக்கூடிய அட்டுழியம். இந்த திராவிட மாடல் கோவில்ல சாமி கும்பிடாங்குது, கோவில் பணத்தை எடுத்து அவங்க ஓட்டுக்கு வலு சேர்த்துக்கிற மாதிரி செய்யறாங்க. இதை சொன்னா நம்ம மேலேயே வந்து பாஞ்சு வந்து நாளை காத்தாலேயே ஸ்டூடியோ வாசல்ல போலீஸ் வந்து பார்வையிடும், நம்மளையும் விசாரணைக்கு அழைத்தாலும் அழைக்கலாம். அந்த லெவல்ல இவங்களுடைய இந்து விரோத போக்கு உள்ள இந்த ஆட்சி, இந்துக்களை வழிபாடு செய்வதை தடுக்கக்கூடிய இந்த ஆட்சி, இந்துக்கள் கோவிலில் போய் மனமுருகி பாடுவதை தடுக்கக்கூடிய ஆட்சி. நான் செவ்வாய்க்கிழமை முருகர் கோவில் போறேன் சைதாப்பேட்டையில. அங்க ஒரு இளைஞர், எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு 30-32 வயசு தான் இருக்கும். அவர் வந்து அந்த திருத்தணியில் வந்துதித்தன்னு அது பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது, பக்தி அவ்வளவுதான் நம்ம பக்தி. இதுல முருக அருணகிரிநாதர்ல இருந்து அத்தனை இதுலயுமே அவர் பாடி ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கேப் விடுவார். அவர் போயிடுவாருன்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அடுத்த பாட்டு ஆரம்பிப்பார். இப்ப அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அடுத்தது? நல்ல வேளை அது செங்குந்த முதலியார் இருக்கு, செங்குந்த கோட்டம், அதனால அது அவங்க வந்து இடைஞ்சல் செய்ய போறது இல்லை. HRNC டைரக்டா அவங்களுடைய ஆக்டோபஸ் கருத்தை அங்க வச்சிருந்தாங்கன்னா, நீ பாடாத, ஏன் பாடுற, வேணா நீ சர்ச்சுக்கு போய் கும்பிடு, இல்லையா வெட்டிக்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை நீ தொழுகைக்கு போ, அப்படிங்கிற லெவல்ல தானே இப்ப HRNCயோட வேலைகளே இருக்கு. இது வந்து திமுகவோட முதல் இந்த மாதிரி அவங்க செய்யறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவுரங்கசீப் போன்ற ஆட்சி செய்த, அவுரங்கசீப்போட வழித்தொடர்ந்தான ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து நம்முடைய வருஷப்பிறப்ப தை 1 ஏயா மாத்தின அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி பச்சையப்பன் கல்லூரியில முடிவெடுத்தாங்க. கௌதமன் பேராசிரியர், மறைந்த காலம் சென்ற பெரியவர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சாமி தியாகராஜன் உதவியோட கௌதமன் அதுக்கு வழக்கு தொடுக்கும் போது, அந்த காலகட்டத்துல மரமலையடிகள் அவங்க சொன்ன தேதியில இந்தியாலேயே இல்ல, இலங்கையில இருந்தாரு. அந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்யக்கூடிய அந்த முகமது சுல்தான் ஆட்சியாக இருந்த கருணாநிதியின் ஆட்சியில தமிழ் வருஷப்பிறப்பை மாற்றி அமைச்ச போது, அந்த ஜிஓ போட்டு அரசாணை வெளியிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரத்துல நாங்க கபாலி கோவில போய் பஞ்சாங்கம் படிக்க போனோம். அன்றைக்கு பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருந்த காலம் சென்ற அண்ணன் குமாரவேலு, அன்றைக்கு கவுன்சிலராக இருந்து வெளியில வந்த லட்சுமி சுரேஷ் போன்றவங்க, நான் திருவேங்கடம், குட்டி கணேஷ், லேலன் சீனிவாசன், பல ஒரு 100கணக்கானவங்க போனோம். போனா நீ கோவில் உள்ள குந்தாத, நீ ஏன் கோவில் உள்ள இங்க இருக்க, உங்களெல்லாம் எனக்கு தெரியும், யோ நான் பிஜேபிக்காரன் இந்து முன்னிக்காரன் தான்யா, இப்ப ராமகோபால் நான் வர வைக்கிறேன், அவரும் வரக்கூடாதுன்ட்டு போலீஸ் பட்டாலியனை கொண்டு இறக்குறான். கோபால்ஜி உள்ள வந்துட்டா இந்த விஷயம் என்ன பெருசாகும் இல்ல. அந்த அளவுக்கு பஞ்சாங்க படனமே படிக்க கூடாது,
ஏன் படிக்கிறேன்றான். இப்ப பஞ்சாங்கத்தை நம்ம எங்க படிக்க முடியும்? பெரியார் திடல்லையா, அண்ணா அறிவாலயத்திலையா? கருணாநிதி வீட்டுக்குள்ளனா கூட சரின்னுவாங்க, பரவாயில்ல எங்களுக்கு புண்ணியம் வரட்டும் அப்படின்ட்டு போடுவாங்க. இவங்களுடைய நோக்கமே, இவங்களுடைய ஒரு அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ். இது வாட்ஸ்அப்ல வரதை நான் முன்னாடி நம்பல, பைத்தியகாரத்தனம், லூசு பைய. இவங்க வந்து சர்ச்சோட அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்க. இது எதை நோக்கி போகின்றது? வரக்கூடிய காலத்துல இல்ல நீங்க இவ்வளவு சொல்றீங்க, டெல்டா பகுதியில் குறிப்பாக கும்பகோணம், தஞ்சை மாவட்டங்கள் நிறைய கோயில்கள் இருக்கிறது. அந்த பகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்கிருந்து திமுகவுக்கு ஒரு தடவை கூட அங்க தோல்வி பெரிய அளவே ஏற்பட்டது இல்லையா? அப்படின்னா பக்திமான்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போறாங்க தானே? பக்திமான்களையும் இவங்க வந்து குழப்பி, அதாவது இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 5 குடும்பம் 10 குடும்பம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான அதாவது என்ன தம்பதிகளுக்கு, வயதான தம்பதிகளுக்கு நாங்க வந்து மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு இப்படி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் லோக்கல் அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவோட இதே பாருங்க. அது ஏதாவது ஜோசியர் அவருக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களோ? அவங்க திமுகவோட நீங்க இதே பாத்தீங்கன்னா, கருணாநிதியே வேணுகோபால் சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூட நம்ம போவேனா. ஆனா இப்ப மாமாங்க வரப்போகுது. இப்ப 2027 பிப்ரவரி 28 நாள் குறிச்சிட்டாங்க. இப்ப திமுக வந்து பஸ் ஸ்டாண்டை வெளில கொண்டு போய் போட்டாங்க. அது வந்து அவர் அன்பு வந்து தன்னுடைய இடத்துக்கு பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும். பஞ்சப்பூர்ல KN நேரு அவருடைய இடத்துல இருக்கணும். முத்துசாமி ஈரோட்ல அவர் இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும். கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே பஸ் ஸ்டாண்ட் அவங்களுடைய கண்காணிப்புல இருந்தா மக்களுக்கு நல்ல சேவை செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பயல நிலத்தை வாங்கி வச்சு போட்டிருப்பானுங்க, விலை ஏறட்டோங்கிறதுக்காக போட்டிருப்பானுங்க. இப்ப மாமாங்கத்துக்கு போறவன இன்னும் எவ்வளவுலாம் சித்திரவதைப்படுத்த போறாங்கன்னு பாருங்க. நீ ஏன் குளிக்கிற, நாங்க உங்களுக்கு எல்லாம் சொம்புல தண்ணியை கொண்டு வந்து உங்க மேல தெளிச்சிடுறோம், ஊர் உள்ளே வராத சொல்ல மாட்டாங்கிறீங்களா? சொம்புக்கு இவ்வளவு காசுன்னு வேற அவர் வசூல் பண்ணுவாரு. அது வேற, அந்த சொம்புக்கு காசு, அது தண்ணி கொண்டு வரவனுக்கு காசு, டிப்ஸ் வச்சுக்கன்னு இவங்க கொடுக்கறது. அதனால ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாமாங்கத்துல உங்களை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு டெல்டாக்காரங்களும் உணரணும். ஏன்னா டெல்டாக்காரங்க தான் நம்ம ஏரியால இருந்தா கொத்து குத்தா திமுக ஓட்டு போடுறாங்க. கோவில் அங்கதான் அதிகமா இருக்கு, பக்திமான் அங்கதான் அதிகமா இருக்காங்க, கோவிலுக்கான காணிக்கைகளும் அங்க அந்த பகுதியில தான் அதிகமா வருது. குறுக்கல் மானியம், மேலகார மானியம், பூக்கட்டி மானியம், இந்த மாதிரி பல மானியங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த நிலங்கள் இருக்கு. அதுவும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள், 2000 வருஷம் பழமையான, 3000 வருஷம் பழமையான கோவில் இருக்கு. அங்க வந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்கன்னு அனுபவிச்சாதான் நீங்க படுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே மாதரம் 150வது ஆண்டு நிறைவு விழா நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக ஆண்டு முழுவதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு மத்திய அரசு கலாச்சாரத்துறை பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட அந்த நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைத்தார். அதிலேயே வந்து தேசபக்தி பாடல்கள்லாம் பாடப்பட்ட உடனே பதறி அடித்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பதறி அடித்தார் பினராயி விஜயன் அப்படிங்கிறது. எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயினில் அவன் பாட்டு தேசபக்தி பாடல் சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதிய மலையாள வெர்ஷனில் பாடணும்னா பதறிட்டார். அதே போல் வந்தே மாதரம் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இப்போ பாஜக பல பூத் லெவல் மீட்டிங் நடக்குது, அங்கெல்லாம் கூட வந்தே மாதரம் பாடுறாங்க. இதில் என்ன விஷயம்னா, உத்தரப்பிரதேசருடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் எல்லாமே ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை விடுகிறார். அவர் நேற்றையே அறிவிச்சிட்டார், இன்னையிலிருந்து பள்ளி கல்லூரிகள் இதில் வந்து கட்டாயமாக வந்தே மாதரம் பாடப்பட வேண்டாம். காரணம் அதுதான் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளுடைய பழைய வரலாற்றை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க பினராயி விஜயன் போனாரு, பதறிட்டாருந்தீங்கல்ல, இதே தமிழக முதல்வர் துருபிடித்த இரும்பு மனதும் பாறை போன்ற ஒரு கெட்டி தட்டி போன மனதும் லவலேசும் அதில் இரக்கமே இல்லாத ஒரு மனதும் துருபிடித்த இரும்பு கையும் கொண்ட நம்ம டோப்பா அப்பாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒன்னும் மோடியை கைது செய்யின்னு இருப்பாரு, இல்ல நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ட்வீட்ல போட்டிருப்பாரு. ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வில்சன் ஏதாவது கேஸ் போடுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி எல்லாரையும் ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்ட்லயே வச்சிருப்பாரு. சின்ன தத்தி வேற நாங்க சொல்லியிருக்கோம், தலைவர் சொல்லியிருக்காங்க, அவங்க பேசுவாங்க அப்படின்னு அவர் வேற கோவில் மாடு மாதிரி மணி ஆட்டிட்டு கோவில் மாறி வரா மாதிரி அவரும் இது பண்ணியிருப்பார்.
எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த போகிற கண்கொள்ளா போக்குல காட்சி. கோயில் மாடை கேவலப்படுத்த வேண்டாம். அதுக்கு அவருடைய செயல்பாடு. அவர் கோவில் காளைன்னு நாங்க சொன்னேன், நான் கோவில் மாடுன்னு நான் அவர் பொலிகாலேன்னு சொன்ன மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள அவரை பத்தின ஒரு இது கண்டன சிந்தனை வந்து ஒரு இது அனுமதிக்க முடியாது கண்டனம். அதுல வந்து இந்த வந்தே மாதரம் இதுக்கு ஸ்டாலின் வந்து அப்படிலாம் கூத்தடிச்சிருப்பார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல வந்தே மாதரம் பாடணும்னு வானதி சீனிவாசன் போய் மனு கொடுக்குறாங்க. பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது? அதுக்கு நேரமின்மை காரணத்தாலும், அப்புறம் இன்னொரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, இடமில்லாத காரணத்தாலும், மனமில்லைன்னு சொல்ல அதை மட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கு ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை காரணத்தையும் சொல்லி சூழ்நிலையை கருத்தில் கொண்டும். என்ன சூழ்நிலை எனக்கு புரியல. இவன் என்ன சூழ்நிலையை இந்த ஆசிரியர் சொல்றான்? பள்ளிக்கல்வித்துறையிட்ட இப்படி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னோட வரேன்னா, ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் இருந்து உதயநிதி ஆடிய அந்த பாடலை வந்து நாங்க வாரத்துக்கு ஒரு முறை பாடணும், பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அது கொடுத்தா செஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா போய் ஏன் பர்மிஷன் கேட்டாங்கன்னா, அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தானே இப்ப அமைச்சரா இருக்காரு. அதனால சரி ஒரு கல் ஒரு பேசாம அவங்க சேர்த்து கொடுத்துருக்கலாம். வந்தே மாதரம் பின்னாடி பாடிக்கலாங்க, அதுல வந்து இவருடைய பாட்டு ஏதாவது ஒரு 2 பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடிக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேணா அடுத்தது குதர்க்கமா கூட நம்ம நேயர்களுக்கு இது கூட நம்ம வைக்கலாம். பள்ளிக்கல்வித்துறைக்கோ லோக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பல்கலைக்கழக காலேஜுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போய் நாங்க இவர் சின்னவர் சின்ன தத்தின்னு போய் அதுல கடிதத்துல எழுதக்கூடாது, அதனால சின்னவருடைய பாட்டை நாங்க பாட விருப்பப்படுறோம், அதோட சேர்ந்து வந்தே மாதரமும் 2 நிமிஷம் பாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்யலாம். இது நல்ல ஐடியா. அவங்க ஏன் பள்ளிக்கல்வித்துறை அதை ஒத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னா, இதுவும் வந்து மைனாரிட்டிகளுக்கான ஆட்சி அப்படின்னு, இது நீங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி, அதை மைண்ட் வாய்ஸ் பிச்சையில்ங்கிறத விட்டு இது உங்களுக்கான ஆட்சி அப்படின்னு தமிழக முதல்வரே சொல்லியிருக்காரு. இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு நாகர்கோவில்ல என்ன பண்ணாங்க? கொடியேற்றும் போது என்ன ஜனகணமனமா பண்ணாங்க, வந்தே மாதரமா பண்ணாங்க, அவங்க வந்து அல்லேலுயா பாட்டு தான் பண்ணாங்க. ஏன் அவங்க கைது செய்யப்படவில்லை? ஒரு உண்மையான ஒரு தேசபக்தனா இருந்தா குறைந்தபட்சம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையாவது, அது கைது செய்யப்பட வேண்டிய அளவுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு கருதினால் இல்ல அவங்களை ஒரு எச்சரிக்கையாவது கொடுத்துருக்கணும்ல. என்ன செஞ்சாங்க? அவங்க செய்யல. ஆனா இந்த ஆட்சி கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது கடா கடா அப்படின்னா உழைக்கு பால். காலமாட்டுல பால் கறக்க முடியுமா? காலமாட்டுல கூட நீங்க பால் கறந்துடலாம். திமுக நீங்க தேசபக்தியை எதிர்பார்க்க கூடாது, முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரன் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய நாட்டிற்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் சுதந்திரம் கொடுத்தால் லண்டனில் இருந்தாவது சென்னை மாகாணத்தை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களுடைய தலைவர் தான், இவங்களுடைய ஸ்தாபன தலைவர் தான். வெள்ளைக்காரன் போயிட்டான்னா ஒரு குண்டூசி கூட நம்மளால தயாரிக்க முடியாது, நாம எல்லாத்துக்குமே அவனை சார்ந்துதான் இருக்கணும், நம்மளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. தமிழனையும் அறிவே இல்லை, தமிழெல்லாம் பிச்சைக்கார பைய, தமிழனுக்கெல்லாம் அறிவே இல்லாதவன் நான் தான், கன்னடியன் வந்து தலைவரா இருக்கேன், நான் தான் உங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ராமசாமி. அதுக்கப்புறம் அண்ணாதுரை என்ன சொன்னாரு? உங்களுக்கு எல்லாம் எந்த இழவும் தெரியாது அப்படின்னு அவர் வந்து நிறைய கம்பரசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சல்லாப விஷயங்களை பற்றி மட்டும் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போனாரு. அப்படி இருக்கிறவங்க இதை எதிர்பார்க்க முடியாது. இது வந்து இங்க நீங்க மீதி மாநிலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு கர்நாடகத்துல கூட காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, அதுவும் சித்தராமையா வந்து தன்னை ராமசாமி குஞ்சுங்கிற மாதிரிதான் அவரும் பகுத்தறிவு புது அறிவு அதெல்லாம் பேசக்கூடிய அவரும் கூட அங்க வந்தே மாதரத்துக்கு பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல. இவரும் ரேவந்த் ரெட்டியும் எதிர்ப்பு தெரிவிக்கல. பினராயி விஜயன் கூட இல்ல விடாத, பாட விடாதேன்னு சொன்ன மாதிரி நமக்கு இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை வரலாம், லேட்டா கூட தகவல் வரலாம். ஆனா இந்த வந்தே மாதரம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறது இந்த திராவிட கும்பலுக்கு நல்லாவே தெரியும். குறைந்தபட்சம் பொன்முடி போன்றவர்களுக்கோ அல்லது தங்கம் தென்னரசு போன்றவர்களுக்கோ, பிடிஆர் பழனிவேல், டபுள் வாட்ச் டக்ளஸ் போன்றவர்களுக்கோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது ஓரளவுக்காவது அவங்க சில விஷயங்களையாவது படிச்சிருப்பாங்க, யாரையாவது சொல்லியாவது கேட்டிருப்பாங்க. வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லும்போது தன்னை அறியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்ச்சி பிழம்பாகும். அது வந்து அந்த வந்தே மாதரம்ங்கிற ஒற்றை சொல் உங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து
காஷ்மீர் எல்லை வரைக்கும், கரைக்கோடி எல்லை வரைக்கும், ஆப்கானிஸ்தான் எல்லை வரைக்கும் இந்த பாரத நாட்டை ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய மந்திர சொல். அந்த மந்திர சொல்லை சொல்லக்கூடாது என்று சொன்னவன் வெள்ளைக்கார கிறிஸ்துவன், இங்கிலாந்து கிறிஸ்துவன். இப்ப சொல்றது யாரு? அவங்களுக்கு ஏஜென்டா இருக்கக்கூடிய இந்த திராவிட கும்பல் சொல்லுது. இவங்களுடைய சிந்தனையே பழுதுபட்ட சிந்தனையா இருக்கு. நல்ல வேளையாக இன்னும் தமிழகம் மட்டும்தான், தமிழ்நாடு என்னைக்குமே தேசியத்தின் பக்கம்தான். இங்க ஆள்றவங்களோட மனோநிலை விட வேற மாதிரி இருக்கலாம். இங்க ஆள்றவங்களை கூட எப்படிலாம் இவங்க பல்ட்டி அடிப்பாங்கிறத நாம இங்க இதே அரங்கத்துல 3 மாசம் முன்னாடி பேசியிருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர் வரும்போது உடனே மூவர்ண கொடியை தூக்கிக்கிட்டு ரோட்ல தெரிஞ்சாங்க. இவங்க இந்த தேசபக்தி இன்னைக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா, இந்த தேசபக்தினால ஓட்டு கிடைக்கும் தெரிஞ்சா திமுக தேசிய கொடியோட வரும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்றேன், நாளைக்கு இந்துன்னா தான் ஓட்டு கிடைக்கும். நீ பட்டப்பட்டியா திருநீர் பூசி திருமண்ணை உடம்பில் பெருமாளுடைய திருப்பாதமாக கருதக்கூடிய திருமண்ணை உடம்புல போட்டுக்கிட்டு நீ வந்தா உனக்கு ஓட்டு கிடைக்கும்னா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த திமுக காரங்க. இது தமிழ்நாட்டுல. அதனால இங்க வந்து தேசியம் எல்லாம் வராது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதே நேரத்துல நம்ம பாபா இருக்காரு பாருங்க, புல்டோசர் பாபா, அவரை உண்மையிலேயே ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரு திண்ணமான மனோதிடத்தின் கூடிய முடிவு. எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் அவர் சொல்றதை கவனிங்க, எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் நீ பாடிதான் தீரணும். ஏன்னா இந்த நாட்டின் தேசிய கீதமாகவே இருந்திருக்க வேண்டியது வந்தே மாதரம். ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்த சூழ்ச்சியால், காங்கிரஸ் கட்சி செய்த இஸ்லாமியர்களை தாஜா செய்யக்கூடிய விஷயத்தால் நம்ம நாட்டோட தேசபக்தி பாடலே, நம்ம நாட்டோட தேசிய கீதமே மாறி போனதுதான் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம். என்ன காரணம்? பல நேயர்கள் நம்மள்ட்ட இருக்கிறவங்க, மெச்சூர்டான நேயர்கள், புதுசா பாக்குறவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு எல்லாம் வந்துட்டே வரும்போது சுஜலாம் சுபலாம் மலையத்தை சீத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதான் துர்க்கை, நீதான் சரஸ்வதி அப்படின்னா மரம் செடி கொடி அனைத்தையும் நான் வணங்குகிறேன், எல்லாத்தையும் இயற்கையின் கொடையை நான் வணங்குகிறேன், அப்படிதான் வந்து தாயே உனக்கு நான் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாட்டோட மொத்த உட்கருத்து. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆனந்தமானம் நாவல்ல அவர் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினதுல ஒரு போர்ஷன்ல ஒரு சாமியார் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சாமியார் பாடுறதா இது வருது. இதுல உடனே என்ன சொல்லிட்டான், உருவ வழிபாடு எங்களுக்கு எதிரானது, நாங்கள் உருவத்து வழிபாடு உள்ள ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் படைத்தவனை வணங்க மாட்டோம், படைப்பை வணங்க மாட்டோம், படைத்தவனை மட்டுமே வணங்குவோம் அப்படின்னு இவனுங்க வந்து குழப்பி அடிச்ச உடனே அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில காந்தியாரும் சரி, உடனே நான் காந்தியை விமர்சிக்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, நடந்த சம்பவத்தை சொல்றேன், நான் அவரை விமர்சிக்கல. அவருடைய நோக்கம் வேறு, நல்ல நோக்கம். நேரு மாதிரி இது ஒரு தீய நோக்கம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அதுக்காக விட்டு கொடுத்து போறது தவறு இல்லைன்னா காந்தியார் ஃபீல் பண்ணார். அப்ப காங்கிரஸுடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்தே மாதரத்தோட தான் பாடல்கள் துவங்கும். அதற்கென்றே 2 சகோதரர்கள் எந்த ஊர்ல வந்தே மாதரம் காங்கிரஸ் மாநாடு நடந்தாலும், இந்த பாரத தேசத்துல எங்க லாகூர் மாநாடு, கராச்சி மாநாடு, எந்த இடத்துல நடந்தாலும் அந்த ஊர்ல போய் பாட போவாங்க. அவங்க ஏஞ்சி பாட போன போது இஸ்லாமியர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க காங்கிரஸ் மாநாட்டுல. உடனே காந்தியார் என்ன சொல்றாரு, இனிமே நம்ம வந்தே மாதரம் பாட வேணாம், பாய்கள்லாம் கோச்சிக்கிறாங்க அப்படின்னு. எங்க நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட்டும் விட்டு கொடுக்கறது, எதை விட்டு கொடுக்குறீங்கன்னு இருக்குல்ல, அதோட நீட்சியா வந்துதான் பாரத தேசம் பிளவுபடுத்தப்பட்டது. இந்த தேசத்தில் வன்முறை வங்க தேசத்திலிருந்தும், பர்மாவிலிருந்தும், ஆப்கானிஸ்தானிலிருந்தும், பாகிஸ்தானிலிருந்தும் அந்நிய சக்திகள் ஆக்கிரமித்து இந்த நாட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணோங்கிறதுக்கான விதை அப்போ ஊன்றப்பட்டது. அதோட இது அதை உணர்ந்ததால் நம்ம புல்டோசர் பாபா, நீ வந்தே மாதரம் பாடித்தான் தீரணும், பாடலன்னா நீ வெளில நில்லு, உனக்கு பிடிக்கலன்னா அது முடிஞ்ச உடனேவா. தமிழ்நாட்டிலையும் இதை போன்ற ஒரு சிஸ்டம் வந்தால் மட்டும்தான் தமிழகம் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம்தான். தமிழகம் வங்கத்தை காட்டிலும், மராட்டியத்தை காட்டிலும் தமிழகத்தின் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும், நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும், வாவேசு ஐயராக இருக்கட்டும், கட்டனாக இருக்கட்டும், அனைவரும் அந்த வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல், மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவனால் சுதந்திர வெள்ளி தட்டி எழுப்பப்பட்டு
அந்த அக்னி போன்று நெருப்பு போன்று இந்த வந்தே மாதரம் என்ற சொல்லானது தீயாக பரவியதற்கு ஒரு காரணம் தேசபக்திக்கு தட்டி எழுப்பிய சொல்லை அவர் பயன்படுத்துகிறார், மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். ஆனால் தமிழகத்திலோ பிரிவினைவாத சக்திகள் வலுப்பெறுவதற்கான வழியை வகுக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல். ஸ்ரீ டிவியில நாம் என்ன எச்சரித்திருந்தோமோ அதை இவங்க கண்டுக்கலையா நினைச்சல, அது போல ஒன்று நடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். கோயம்புத்தூர்ல இதே போன்ற ஒரு குண்டு வெடிப்பு நடந்த பொழுது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம்னு பார்க்காதீங்க. இது ஒரு மோடஸ் ஆபரண்டி, இது இந்தியா முழுக்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பாலகௌதம் மிக தெளிவாக ஸ்ரீ டிவியில் சொன்னார். அதுதான் நேற்று செங்கோட்டையிலே நடந்திருக்கிறது. சரியாக 6:52 ஒரு கார், அது ஈகோ, அது ஆம்னி கார் மாதிரி i10 ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த காரில் இருந்த ஒரே ஒரு நபர் இருந்தார்னு இப்போ சொல்கிறாங்க. பெரிய குண்டு வெடிப்பு. அது பக்கத்தில் இருந்த ஆட்டோ ரிக்ஷா 2 கார்கள் இப்படி பாதிப்படைந்து 10லேருந்து 15 பேர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த விசாரணை எங்கெங்கேயோ போய் பல அதிர்ச்சிகரமான பின்னணியெல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. பூட்டானுக்கு இப்பொழுது சென்றிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், வேறு யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை அழித்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இது நேத்திக்கு ஒரே நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. ஏதோ எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அவங்களுக்கு ISIS கான்டாக்டு, அவங்களுக்கு முஜாஹிதீன் கான்டாக்டு. அது அவர் ஒரு படிப்பறிவற்ற ஒரு ஏழை இஸ்லாமியர். அவருக்கு கல்வி அறிவு இருந்திருந்தா எப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு இனிமேல் எந்த பயலும் சொல்ல முடியாது. கடந்த ஒரு மாசத்துல நடந்த சம்பவங்களை நீங்க கோர்வையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் எவ்வளவு மதவெறி இருக்கு அப்படிங்கறதான் உணர்த்துது. இங்க திருவல்லிக்கேணியில HUT, அது என்ன, அது விரிவு இஸ்புல் ஹுத் தஹ்ரீர், அதை நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஆமா, கௌதம் தான் முதல் தரையா பேசி அதுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி, அப்பம் ப்ரொஃபஸரு பிள்ளையும் படிச்சவன், இவனுக்கு என்ன பண்றானுங்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ரேடிக்கல்ஸ் எல்லாம் மூளைச்சலவை செஞ்சு அந்த பயலோடலாம் தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தது இதே சென்னையில். அவன் யாரு? அவர் என்ன கொடை ரிப்பேர் பண்றவனா, இல்ல பட்டர்மார்க்ஸ் லைட் ரிப்பேர் பண்றவனா, இல்ல குதிரைக்கு முடி வெட்டி விடுறவரா, இல்ல சாண பிடிக்கிறவரா, இல்ல அவர் ஊதுபத்தி வைக்கிறவரா, இல்ல சாம்பிராணி புகப்பட்டு போற பாயா? அவர் படிப்பறிவு இல்லாதவருங்க. அவரு ப்ரொஃபசர், அவர் பையனும் படிச்சவன். இதுல இவர் இவருக்கு படிப்பறிவு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? நேத்து நடந்ததுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள், 10 பேர்னு நைட்டு சொன்னாங்க, இன்னைக்கு காலையில இது நிலவரம் தெரியல, 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். அவர் யாரு? டாக்டர் உமர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அதுல அவர் பேர் முஸாமில் அப்படிங்கிறவன கைது செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த இறந்து போனவர் உமர் இறந்து போனவர் உமர், அவரும் டாக்டர் அப்படிங்கிறாங்க. அவரும் டாக்டருங்கிறாங்க. குஜராத்ல ஒரு டாக்டர் கைது செஞ்சிருக்காங்க. அவன் யாருன்னா, ஆமணக்கு விதையில இருந்து அந்த எண்ணெய் எடுத்துட்டு அந்த ஆமணக்கு விதையில இருக்கக்கூடிய விஷத்தை ரெசினை எடுத்து உணவுல கலந்து கொடுத்தா சுவையில தெரியாது, கலர்ல தெரியாது, டெஸ்ட்ல தெரியாது. இவனுங்க படிச்ச படிப்பெல்லாம் எங்க போய் வேலை செய்து பாருங்க. சைனால போய் டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்கான் அந்த பையன். அந்த ரெசினை எடுத்து உணவுல கலந்து நாடு முழுக்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல அவன் இருந்திருக்கான். இந்த ஜமேஷா முபின் அவன் செத்து போனானே கோட்டை, அந்த இதுல ஈஸ்வரன் கோவில்ல, கோட்டை ஈஸ்வரன் கோவில், நல்ல வேலை கோட்டை ஈஸ்வரன் தான் காத்திருந்தான் கோயம்புத்தூரை. தீபாவளிக்கு முதல் நாள் இல்லைன்னா 1000 பேர் செத்து போயிருப்பான் கோயம்புத்தூர்ல. மிகப்பெரிய உலக அளவுல தீபாவளி கொண்டாடி இருப்பானுங்க இவனுங்க, இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள். அவன் யாரு? அவன் பாருங்க, நுணுக்கமா எப்படி ஒரு பாம் செய்யறது. அந்த பையலுக்கு 24-25 வயசு தான். உடனே அவனை என்ன சொல்றாங்க, அவர் வாய் பேச முடியாத பெண்ணிற்கு வாழ்வு கொடுத்துள்ளார், அப்பா அம்மா மேல ரொம்ப அன்பா இருப்பார். நாமெல்லாம் மட்டும் அப்பா அம்மாவை டெய்லி கட்டி வச்சு அடிக்கிறோமா, டெய்லி அவங்களுக்கு சூடு போடுறோமா, இல்ல பொண்டாட்டி நாம தான் அவங்க பொண்டாட்டி பேசுறத கேட்டுக்கிட்டு தான் நீங்களும் நானும் இருக்கமே தவிர பொண்டாட்டிகளுக்கு அடிமையா இருக்கும். அவனும் அப்படி இருக்கான், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமா இது. அவனை உடனே அவரு
குழந்தைகளுக்கெல்லாம் அன்பா இருப்பார். ஏன் அன்பா இருந்தான்? வேற ஏதாவது விஷயம் இருக்கு அதுக்குள்ள? இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு அதை வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல இப்ப இந்த குண்டு வெடிப்பையே கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய விவாதங்கள்ல கலந்துக்கூடிய இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏன் நானும் தான் சொல்றேன், இன்றைக்கு பீகார் எலெக்ஷன்ங்கிறதுனால நீங்க தோத்து போடுவீங்கன்னு உங்க கூட்டணி கட்சியே வச்சிருக்க கூடாது. நெல்சன் தேவியர்னு ஒரு பெயர் தான். அந்த பயலை பாக்குறவங்க நினைக்கலாம், நீங்களே கூட நினைக்கலாம், அவர் ஒரு ஊடகவியலாளர், அவர் மரியாதை திருநீர் அணிந்து ஆதீனத்தை எல்லாம் போய் மீட் பண்ணி எல்லாம் பேட்டி எடுக்கிறாரு, உத்திராட்சத்தை எல்லாம் கட்டி. அதாவதுங்க நீங்க சில விஷயங்கள் வந்து அறிவுறுப்பா இருக்குது. ஒய்யார தாழம்பு கொண்டையா பிரிச்சு பார்த்தா ஈரும் வேணுமாங்க. தாழம்பு வச்சு தைச்சு பின்னல ஜடை போட்டீங்கன்னா அந்த வயதுக்கு ரொம்ப அழகா நம்ம வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டுல யாரா இருந்தாலுமே அதுவும் வந்து அந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அதை ஒரு 2 தடவை அந்த தாழம்பு வச்சு தைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு பென் சீப்பை வச்சு தலை செய்வீங்கன்னு வச்சுங்க, ஈரும் வேணுமா கொட்டும். சைடு எஃபெக்ட் அது தாழம்புக்கு. அப்படி ஒரு அந்த தாழம்புவோட வாசனை. அந்த தாழம்பூவாது ஒரு நல்ல விஷயம். ஆனா நெல்சன் தேவியர் வந்து ஒரு வெள்ளம் கொடுத்தும் கொள்ளலாம், விஷம் கொடுத்தும் கொள்ளலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியால வரக்கூடியவன் இந்த பையன். திருநீரை பூசிப்பான், உத்ராட்ச கோட்டையை போட்டுப்பான், தென்னாருடைய சிவனை போற்றியும்பான். ஆனா அத்தனையும் மிஷினரி வெறி, மத வெறி தலைக்கேறி. இல்லைன்னா அந்த பையன் ஏன் மோடியை விமர்சிக்கணும்? மோடியை விமர்சிக்க கூடாதா? விமர்சிடா. எந்த நாய் பேய் கூட மோடியை விமர்சிக்கலாம். நான் நெல்சன் தேவியர்னு இல்லை, நாய் பேய் பன்னி எதை விட விமர்சிக்கலாம். ஆளுவர் அவன் பேர் என்னங்க, அந்த பையன் கூட விமர்சிக்கிறாங்க. அதனால நம்ம விமர்சனத்தை நாம வந்து தப்புன்னு நம்ம சொல்ல. ஆனால் அதற்கு ஒரு நேர்மை உங்கள்கிட்ட இருக்கா? நாளைக்கு எலெக்ஷன், அப்ப நீ வந்து காங்கிரஸ்க்காக நீ குண்டு வச்சியா? அப்புறம் இன்னொரு அம்மா கவர்னர், அவரு தன்னுடைய மக வயசுன்னு சொல்லி தட்டினதுக்கு நம்ம சொன்னா அது தப்பா போவோம். பெண்மையை இழிவுபடுத்தும் பிற்போக்குவாதியமா நம்ம அதை கடந்து போவோம். அவங்களும் அந்த மாதிரிதான் இது பண்ணிருக்காங்க. என்னுடைய ஆசை, இந்த திமுக வந்து சாதாரணமா நம்ம பேசினாலோ, இல்ல எஸ்ஜி சூர்யா ஒரு உதாரணம், நம்ம ஜான் ரவி ஒரு உதாரணம். அவங்களெல்லாம் எஸ்ஜி சூர்யா ஊர் பேரை மாத்தி போட்டான், அதுக்காக கைது. ஜான் ரவி கொஞ்சம் கடுமையா கிண்டல் அடிச்சான், அதுக்காக கைது. அதுக்கப்புறம் நம்ம இவன் நீங்க ஏதாவது டவுட்டா சொன்னா கூட அதை விட்டுருங்க, நான் சொல்றது அதுதான் காரணம் தான். அது இவங்க வந்து சாதாரண விஷயத்த கூட திமுக இது பண்ணுது. ஆனா நம்ம மத்திய அரசு என்ஐஏவோ இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோ இந்த பத்திரிகையாளர் இதுவரையும் குறைஞ்சபட்சம் விசாரணைக்கு அழைச்சு ஒரு 48 மணி நேரம் உட்கார வச்சு அவங்கள்ட்ட செல்போன் எல்லாம் புடுங்கி, நீங்க எதை வச்சு இப்படி சொன்னீங்க? நீங்க சொல்ற குறிப்பிட்ட அந்த ஒரு ஊடகவியலாளர் வந்து நம்முடைய பிபின் ராவத் ஆக்சிடென்ட் ஆனார்ல, அப்ப வந்து அவர் மட்டும்தான் பயணித்தார். அத வருத்தம். அதோட இல்லாம மோடி அதுல மோடி மகாபலிபுரத்துல அந்த இவரோட நிப்பாரு கல்லு பக்கத்துல. அந்த இந்த கல்லு நான் கூட என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறுமான்னு தெரியல அப்படின்னு போட்ட ஒரு சீழ் மனம் பிடித்த வக்கர புத்தி படைத்த கொடூர அரக்க குணம் கொண்ட அதோட பெண்கள் எல்லாம் வந்து அதோட நிறுத்தி போதும். நம்ம பெண்கள் எல்லாம் வந்து நல்லபடியா தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பெண்மணியோட பூதகி, தாடகை, கிராதகி அந்த லிஸ்ட்ல தான் இவங்களை சேர்க்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு வக்ரம். அதாவது இவங்களால இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கணுங்கிற போர்வையில தனி மனிதர்கள் எல்லாம் செத்து ஒழி அப்படிங்கிறாங்க. மோடிய செத்து ஒழின்னு சொல்ற பொம்பளைக்கு நான் கொடுக்குற இந்த மரியாதையே ஜாஸ்திங்க, ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் நம்ம வேற மாதிரி தான் அவங்களை பேசிருக்கணும். ஆனா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் நம்மள அலோவ் பண்ணாது. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை தாண்டி நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் நம்மள அப்படியே வளர்த்திருக்கார். நம்மளுடைய இது நம்ம ஆர்பிஎஸ் மணியன், வீரத்துறவி ராமகோபாலன், அண்ணன் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை, இவங்க எல்லாமே வந்து ஏன் கம்மியா பேசுறேன்னு நம்மளை கேட்பாங்க. அவங்க வீரத்துறவி இருந்திருந்தாருன்னா நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிச்சிருப்பார். அதனால நம்ம அவரை நினைவில் கொண்டு இதுல இருந்து நவருவோம். இவங்களும் ஆனா என்ஐஏவோ ஏதோ ஒரு ஏஜென்சியோ கண்டிப்பாக இதை போன்ற ஊடகவியலாளர்களை விசாரிக்கணும். 2 நாள் செல்போனை பிடுங்கி வச்சுட்டு நீ இங்கேயே குந்து டாய்லெட் அங்க இருக்கு போறதுன்னா போ அப்படின்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லாம மேல குச்சி இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு தான் மாடியிலேருந்து போய் விழுந்துடக்கூடாது. இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்லாம் வச்சுதான் இவங்களை விசாரிக்கணும். இது மத்திய அரசுக்கும்
புலனாய்வு நிறுவனங்களுக்கும் முடிந்தால் தமிழக காவல்துறையும் இவங்களை விசாரிக்கணும். ஏன் தமிழக காவல்துறைக்கு இது இல்லையா என்ன கேட்கிறேன். அப்ப தமிழ்நாட்டில் இவங்க என்ன வேணா பேசலாமா? இது என்ன தனி தீவா? அதனால இதை போன்றவர்கள் முளையிலேயே கிள்ளி எறியணும். ஆனா இந்த ஊடகவியலாளர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் ஒரு மாசத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன். முதல் சம்பவம் அக்டோபர் 9 பஞ்சாப்ல பப்பர் கால்சா அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத பிரிவினைவாத இயக்கம் இருக்கு. அந்த பப்பர் கால்சாவை சேர்ந்த 2 பேரை பஞ்சாப் போலீஸ் கைது செய்யறாங்க. இதை சென்ட்ரல் ஏஜென்சிஸும் இதுக்குள்ள வராங்க. அவங்க சப்சிக்வெண்டா என்ன பண்றாங்க, அக்டோபர் 15 ஆயுத கடத்தல் பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயுத கடத்தல் குழுவோட ஈடுபட்டான்னு சில பேரை கைது செய்யறாங்க. இது ஃபர்ஸ்ட் அக்டோபர் 9 முதல் பாயிண்ட் பப்பர் கால்சா ஆளுங்க 2 பேர் அவங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், போனு, நெட்வொர்க் இதெல்லாம் வச்சு பஞ்சாப் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணுது. அப்ப சென்ட்ரல் ஏஜென்சியும் உள்ள என்னன்னு போய் பார்க்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் 15 பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயுத பரிமாற்ற குழுக்களோட தொடர்புல இருக்காங்கன்னு சில பேரை கைது செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 17 புட்டபர்த்தி சாய்பாபா, அந்த புட்டபர்த்திக்கு பக்கத்துல மகாத்மாவா இருந்து மறைந்த அந்த புட்டபர்த்திக்கு பக்கத்துல 2 பேரை கைது செய்யறாங்க. ஒருத்தன் உத்தரப்பிரதேசக்காரன், இன்னொருத்தன் மகாராஷ்டிராக்காரன். அவங்க 2 பேருக்கும் டெரர் லிங்க் இருக்கு அப்படின்னு இந்த அக்டோபர் 15 இருந்து அவங்களுக்கு தகவல் கிடைச்சு, லீடு கிடைச்சு அக்டோபர் 17 இவனை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 24 டெல்லியில ISIS தற்கொலைப்படையிட்ட அதுக்கான ட்ரைனிங் பெற்ற ஒரு பயலை பிடிக்கிறாங்க. அதுல ஒருத்தனும் 2 பேரையும் பிடிக்கிறாங்க. இது அக்டோபர் 24. அப்புறம் அக்டோபர் 28 புதன்கிழமை இன்னைக்கு புனேல, அக்டோபர் 28 புனேல அல்-கொய்தா தொடர்பில் இருந்த தொழில்நுட்ப வல்லுநர், இங்கதான் இந்த மேட்டர் வருது. நம்ம HUT ப்ரொஃபசர், அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர், இந்த ரெசின் தயாரிச்ச டாக்டர், இவன் டெக் சேவி, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற பையன், இந்த புனேகாரன், அவனை பிடிக்கிறாங்க. அவனோட செல்போன், அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு நவம்பர் 7 ராஜஸ்தான்ல தாலிபான் தொடர்புடைய மத போதகர் மற்றும் 4 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல இருந்து டிப் ஆஃப்ல தான் நவம்பர் 9 ISIS தொடர்பில் இருக்கக்கூடிய 3 தீவிரவாதி இந்த குஜராத்ல கைது செய்யறாங்க. அவன்கிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு துப்பாக்கி இதெல்லாம் செய்யறாங்க. இதுலதான் அந்த ரெசின், அந்த பையன், அந்த டாக்டர் நீங்க சொன்னீங்களே சீனால படிச்சானே, அந்த பையன் இதுலதான் வரான். அவன்கிட்ட இருந்து கிடைச்ச டிப் ஆஃப் வச்சுதான் இவங்க நவம்பர் 10 ஃபரீதாபாத்ல 2900 கிலோ கொண்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிடிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிடிச்சு டாக்டர் முசாமில் அப்படின்னா அவன் காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவன். இதுல பாருங்க, இதுல யாராவது ஒரு கொடை ரிப்பேர் பண்ற பாய் இருக்கானா, யாராவது சாணம் பிடிக்கிற பாய் இருக்கானா, யாராவது சாம்பிராணி போடுற பாய் இருக்கானா, யாராவது கறி வெட்டுற பாய், கறிக்கடை பாய் இருக்கானா? ஒரு சாதாரண இஸ்லாமியன் நல்லவனா இருக்கான். ஆனா அவன் பாவங்க ஏழ்மையில இருக்காங்க, அவன் என்னங்க பண்ணுவான் அப்படின்னு அன்னைக்கு அப்படி சொன்னேன். இந்த பயலோலாம் இன்னைக்கு இந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்க பேர் என்ன, டிராவல்ஸ் நடத்துறாங்களோ, லேடி கம்யூனிஸ்ட்ல இருக்காங்களே, தெரியல அவங்க பிசினஸ் என்னன்னு நமக்கு தெரியல. சுந்தரவள்ளின்னு அவங்க பிசினஸ் பண்றாங்களா? நீங்க புல்வாமா அட்டாக் சொல்ல அவங்க எல்லாம் உடனே அவன் படிக்காதவா, நீங்க எல்லாம் படிக்க வச்சுக்கலாம், நீங்க அதை பண்ணீங்களா, ஆசனவாயை அடைச்சிட்டு நம்மளுக்கே பயமா இருக்கும். சாமி வந்துச்சா உங்களுக்கு, உங்களுக்கு ஏதாவது பிசாசு கிசாச்சு பிடிச்சிச்சா, காத்து கருப்பு அண்டிடுச்சா அப்படின்னு நமக்கு ஒரு பயமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இதுல பாருங்க, அக்டோபர் 9 ஆரம்பிச்சு படிப்படியா நவம்பர் 10 நேற்று காலையில பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இவனை பிடிச்சிட்டாங்கிறது எப்படியோ அவனுக்கு தகவல் தெரியுதா, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஏதாவது இருந்ததா, இல்ல வேற ஏதாவது ரூபத்துல அவங்களுக்குள்ளேயே ஒரு இத்தனை நேரத்துக்குள்ள நான் உன்னை தொடர்பு கொள்ளேன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுத்துறேன். இந்த நக்சலுங்க, இந்த கம்யூனிஸ்ட், அந்த அழித்தொழிப்பு இயக்கங்கள் செய்யக்கூடிய அந்த டைப்ல இவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கணும்னு என்னுடைய யூகம். அதனாலதான் அவன் என்ன பண்றான், நேத்திக்கு கொண்டு போய் காருக்குள்ளேயே I-20 கார், இது அவன் வெளியில இருந்து சங்க காரியாலயமோ இல்ல நாகூர் தங்கமுத்து கிருஷ்ண இதுக்கோ பாம்புக்கு வச்சா மாதிரி, இந்து முன்னணி காரியாலயத்துக்கு வச்சா மாதிரி
அவன் இதுல ரிமோட்ல இது ஆப்ரேட் பண்ணல, காருக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ள இருந்தே அந்த உள்ளுக்குள்ள கெமிக்கல் பெட்ரோல் எல்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் இம்மிடியா பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரிதான் ஜமேஷா முபின் அந்த மோடஸ் ஆபரண்டி தான் இதுவும் நேற்றுக்கு நடந்திருக்கு. நல்ல வேளையாக இளம் சிங்கம் அண்ணாமலை அன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்குதான் இந்த நியூஸ் வந்தது. டிவியில பார்க்கும்போது நம்ம ஊர் அதுவும் தமிழ் சேனல்ல பார்க்கும்போது கோவையில் கார் சிலிண்டர் வெடித்தது. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், இந்த முன்னாடி கேஸ் சிலிண்டர் வச்சு கார் ஓட்டுவாங்க பார்த்திருப்பீங்க. இதற்கும் ஆரம்பத்துல சிஎன்ஜி தான் வெடிச்சிருக்குமோன்னு ஒரு டவுட் பாருங்க. என்ன எப்படிலாம் அவனுக்கு ஓடி போய் ஒளிகிறானுங்க. இந்த மாதிரி செய்தி பிளான்ட் பண்றவெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு இங்க வா, நீ எப்படி செய்தி போட்ட சொல்லு, உனக்கு நீ ஏதோ நான் பத்திரிகையாளன் இருந்துட்டு போ. அவனை வடிவேல் மாதிரி தான் அவனை டீல் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும்போது இந்த கழிசடைகள் கேடுகட்ட ஜென்மங்கள் அரசியல் செய்ய நாட்டில் இருக்கிற யார் தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, பிஜேபி ஆட்சி செஞ்சிடக்கூடாது, மோடி உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படித்தானே இவங்க இந்த ஆளுங்க அவனை ஏன் திட்டுறானுங்கன்னு தெரியல. ரைட் பெக்கர் அப்படின்னு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, ஏன் அது ரைட் பெக்கர்னா என்னன்னு புரியலைங்க எனக்கும். நெல்சன் சேவியரை ரைட் பெக்கர் தான் திட்டுறாங்க. என்னன்னு பார்த்தவங்க யாராவது, புரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது புரிஞ்சவங்க கமெண்ட்ல எழுதினாங்கன்னு நம்ம ஒரு வேண்டுகோளா கூட வைப்போம். இவங்க எல்லாமே ஒரு வக்கரத்தின் உச்சியில வெறுப்பு. எப்படி இவங்க ஆட்சி செய்யலாம், மக்கள் ஆதரவு உனக்கு எப்படி கிடைக்கலாம், விட்ட அடுத்தது இந்த மக்கள்லாம் சுற்றுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இவங்க வடநாட்டவன், பானிபூரி வாயன், பீடா வாயன், பானிபூரி விற்கிறவன், அவன் குளிக்க மாட்டான், அவனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு போய் ஏன் இங்கே இருந்து நடந்து போய் ஓட்டு போட போனானா இப்படிலாம் பேசினவனுடைய கடைசி இது அவன் சொல்ல விட்ட வார்த்தை, சொல்ல மறந்த வார்த்தை. அதை தான் நெல்சன் தேவியரும் அந்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய இந்த மேடம் இருக்காங்கல்ல, லட்சுமி மேடம், அவங்களும் சொல்லாமல் விட்ட வார்த்தை என்னமா இருக்கும்னா, பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம்னா சுட்டுடு, காங்கிரஸ் ஆதரிக்காதவங்க சுட்டுடு அப்படின்னு சொல்ல வராங்களோங்கிறதான் நம்மை போன்றவர்களுக்கு, சராசரி மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இது பாஜக ஆட்சியில் இருக்கும் போதே இப்படிலாம் நடக்குதே அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோ ஒரு மூன்றாவது அணியோ பிரதமரா இருந்திருந்தா எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் பப்பர் கால்ஸ் ஆளை பிடிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 9 ஆரம்பிச்சு நவம்பர் 10 அவனை பிடிச்சு டார்கெட்டையும், அதுவும் 2900 கிலோ அவனை பிடிச்சிருக்காங்க. இவன் நேற்றுக்கு ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சது 100 கிலோவோ 200 கிலோவோ நினைக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் பாருங்க, ஜமேஷா முபின் மாதிரி அவனும் அங்க தீபாவளி கொண்டாடி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இவன் காஷ்மீர் இவன் இருக்கான் பாருங்க, டாக்டர் முசாமில். அதனால இது நமக்கு ஒரு எங்க யாரு ஒரு பெரிய படிச்ச ப்ரொஃபஸரும் அப்படிதான் இருக்கான், டாக்டருக்கு படிச்சவன் ரெசினை கலந்து சாவடின்றான். இது சமுதாயம் எங்கே போகிறது? இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள நல்லவர்கள், வேலூர் இப்ராஹிம் போன்று, ஃபாத்திமா அலி போன்று, அப்புறம் ஒருத்தர் திருவாசகத்தெல்லாம் பத்தி ஒரு பாய் பேசுவார், காலமாயிட்டார், அப்புறம் இன்னொருத்தர் பேசுறாங்க. அந்த மாதிரி நல்லவர்கள் நீங்க பிஜேபியை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது, நீங்க திமுகல இருங்க, காங்கிரஸ்ல இருங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேசபக்தியுடனும் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு தலைமையும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக ஆழமாகவும் ரொம்ப யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.